திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 117வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 27வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. துவக்கு சங்கிலி எருந்து இழுக்கும், அரிதொடர் பிடித்தகை அறுக்க விட்டு உவக்கும், ஒன்னலர்கள் தலைகளை திருகி உடல் நெருக்கும், மரநிலைகளால் சுவை கொழுந்து அழல் கொழுத்தி வீசும், எதிர்கள் உருட்டி அடும் ஒல் என குவை கடும் கல்மழை பெய்யும், அட்டமணல் கொட்டும் மேலவர்கள் கிட்டவே. இங்கே பகைவர்கள் மதுரை மாநகரத்தினுடைய மதிலுக்கு அருகிலே வந்தால் அவர்களை துவக்கு சங்கிலி எறிந்து இழுக்கும், அவர்களை அப்படியே சங்கிலியால் பிணைத்து இழுத்து கொள்ளும், அரிதொடர் பிடித்தகை அறுக்க விட்டு உவக்கும். அப்படி அவர்கள் சங்கிலியை பிடிக்கின்ற போது அரிசங்கிலி என்று சொல்லி வெட்டக்கூடிய சங்கிலியை வீசி அவர்களுடைய கையை வெட்டி சிரிக்கும். ஒன்னலர்கள் தலைகளை திருகி உடல் நெருக்கும், அப்படியே அவர்களுடைய தலைகளை பிடித்து திருகி உடலை நெருக்கி திருகி எரிந்து விடும் தலைகளை மரநிலைகளால் சுவை கொழுந்து அழல் கொளுத்தி வீசும், அவர்களை பிடித்து அவர்களுடைய முடியிலே தீ வைத்து விடும். எதிர்கள் உருட்டி அடும், அங்கே பெரிய கற்களை உருட்டி பாறைகளை உருட்டி விடும். ஒல் என குவை கடும் கல் மழை பெய்யும், அங்கே பெரிய ஓசையோடு ஒல் எனும் ஒளியோடு மிக வேகமாக இந்த கற்களை சிறு பெரிய ஜல்லிக்கற்களை வீசும் மழையாக. அட்ட மணல் கொட்டும், அங்கே சுடுமணலை கொண்டு வந்து அவர்கள் மேல் கொட்டும், மேலவர்கள் கிட்டவே. இப்படி பகைவர்கள் கிடைத்தால் இந்த மதிலிலே இருக்கக்கூடிய பொறிகள் எல்லாம் இன்னவாறு அவர்களை துன்புறுத்தும் என்று நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.